பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே பல காரியங்களை தேவ சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கி இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்திலே பெரிய காரியங்களை உங்களுக்காக எனக்காக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் 1:50 சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் சென்று போன மாதத்தை விட பெரிய காரியங்களை நாம் காணும்படி தேவன் உதவி செய்வார். ஆம், உங்களுடைய கண்கள் பல நன்மைகளை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது அல்லவா? காத்திருந்து உங்கள் கண்கள் பூத்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலே நீ காண்பாய். ஆம், நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஆண்டவர் செய்வார். ஆம், வேத புஸ்தகத்திலே சங்கீதம் 71:19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உத்தமமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? ஆண்டவர் பெரிதானவைகளை செய்கிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏன் அப்படி என்றால், அவர் பெரிதானவைகளை செய்கிறவர். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆம், இன்னும் பாருங்கள், யோவான் 5:20 சொல்லுகிறது, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்ய போகிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு காண்பிப்பார். பெரிய காரியம் என்றாலே அது பரலோகத்தின் தேவனிடம் இருந்து ஆண்டவருடைய மக்களுக்கு கடந்து வருகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே இருந்தபோது பிதாவாகிய தேவன் அவருக்கு பெரிய காரியங்களை காண்பித்தார். பெரிய காரியங்களை செய்யத்தக்க இயேசுவை பலப்படுத்தினார். ஆம், பிதாவானவர் யாரிடத்திலே அன்பாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்து அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று உணரும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இரண்டாவது, பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே கலங்காதிருங்கள். இந்த மாசத்திலே தேவனுடைய கரத்திலிருந்து பெரிய நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்திலே ஓரிரு பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்தார். முதலாவது எஸ்தர் என்ற ஒரு பெண்மணி. அருமையான அந்த எஸ்தர், பாருங்கள், அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அவள் ஒரு அனாதையை போலதான். ஆனால் தன்னுடைய சித்தப்பா மொர்தெகாயின் கைக்கு கீழாக வளர்ந்து வந்த ஒரு அருமையான பெண்மணி. பாருங்கள், எல்லோரும் நினைத்திருப்பார்கள் எல்லாருடைய வாழ்க்கையை போலவே இவளுடைய வாழ்க்கை முடியும் என்று. ஆனால் தேவன் எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அது என்ன திட்டம்?
27 நாடுகளுக்கு அவள் ராணி ஆக வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய சித்தமாக இருந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம், நான் என்ன சாதிச்சிட போறேன், நான் என்ன காரியத்தை நடத்திட போறேன், என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியுமா என்று நீங்க யோசிக்கலாம். எஸ்தர் என்ற ஒரு சாதாரண பெண்மணியை கர்த்தர் 100க்கும் மேற்பட்ட தேசத்திற்கு ராணியாக கர்த்தர் மாற்றினார். என்ன பிடிதரம் இருந்தது? ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை எஸ்தருடைய வாழ்க்கையிலே செய்தார். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற சகோதரனே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்வார். சகோதரியே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக, உங்க பிள்ளைகளுடைய படிப்புக்காக, ஏதோ கோர்ட்டு சம்பந்தப்பட்ட காரியத்துல, ஏதோ வேதனையான வியாதியின் காரியத்துல நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்கல்ல, அது தீர்க்கப்பட வழியே இல்லைன்னு நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்த நான் உன்னுடைய காரியத்திலும் பெரிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம், அதே போல வேத புஸ்தகத்திலே பாருங்கள், சவுல் என்று ஒரு சாதாரண மனிதன் இருந்தான். அவன் தகப்பனுடைய கழுதையை தேடி, காணாம போன அந்த கழுதையை தேடி போனார். ஆனால் தேவ சித்தம் என்னவாக இருந்தது? கழுதையை தேடி போன அந்த சவுலுக்கு ராஜாவாக கூடிய தகுதியை கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், சாதாரண கழுதையை தேடி போன அந்த மனுஷனுக்கு ராஜாவாக கூடிய அபிஷேகம் கிடைச்சது. ஆம், நம்ம இன்றைக்கு தேவனுக்குள்ள இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், வேதத்தை நல்லா படிக்கிற மக்கள், சுவிசேஷம் சொல்லுகிற மக்கள், ஆண்டவரை நம்பி வாழ்கிற மக்கள், அவ்வளவுதானே என்று நீங்க நினைக்கலாம். ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒவ்வொரு திட்டத்தோடு கூட பெரிய காரியங்களுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். கழுதையை தேடி போன சாதாரண சவுல் ராஜாவாக திரும்ப வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், நம் ஆண்டவருக்கு நிகராக பெரிய காரியங்களை செய்கிறவர் யார்? ஒருவரும் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர், உங்க குடும்பத்திற்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை நீங்கள் காணும்படி உங்களை ஆசீர்வதித்து தேவன் கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாருக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்தில் பார்ப்போமானால் இல்லை. அதற்கு சில தகுதிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன? அந்த இடத்துல அருமையான அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்ன? யோவான் 1:49, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னான். அருமையானவர்களே, நீங்கள் பெரிய காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்த்தால் உங்களுக்கு திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் வேண்டும். குருடாக்கப்பட்ட கண்கள் அல்ல, திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள். அந்த நேரத்தில் இயேசு ஒரு சாதாரணமான போதகர், ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு போதகர். அப்படித்தான் எல்லாருடைய கண்களுக்கும் அவர் தெரிந்தார். ஆனா நாத்தான்வேல் சொல்லுகிறான், ரபி, நீர் இஸ்ரவேலின் ராஜா. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அவனுடைய மனக்கண்கள் அவரை ராஜாவாக பார்த்தது. திறக்கப்பட்ட கண். உங்களுக்குள்ள அது இருக்கா? அது இருக்கணும். இந்த திறக்கப்பட்ட கண்ணு வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில்
ஒவ்வொரு நாளும் போய் உங்களை அர்ப்பணிங்க, வேதத்தை வாசிங்க, தேவனோடு கூட வாசம் பண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு திறக்கப்பட்ட கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது நாத்தான்வேலுக்குள்ளே இருந்தது என்ன? யோவான் 1:47 சொல்லுகிறது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனுக்குள்ளே உத்தமம் இருந்தது. பார்த்தீங்களா? முதல்ல திறக்கப்பட்ட கண்ணு. சாதாரண போதகரை போல எல்லாருடைய கண்களுக்கும் தெரிந்த இயேசு நாத்தான்வேலுக்கு மட்டும் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்தார். ஒன்று. இரண்டாவது, நாத்தான்வேலுக்குள்ளே உத்தமமான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே நீதி என்ன விலை? அன்பு என்ன விலை? மரியாதை என்ன விலை? இரக்கம் என்ன விலை என்று கேட்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். மிக மோசமான ஒரு காலகட்டம். எலியும் பூனையுமாக மிருகங்களைப் போல செயல்படுகிற இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அதை எதிர்பார்க்கல. உங்களுக்குள்ளே உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆம், கபடற்ற உத்தமன், கபடற்ற நாத்தான்வேல். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், பெரிய காரியங்களை நீ காண்பாய், வானம் திறக்கும், தேவதூதர்களை பார்ப்ப, பெரிய காரியங்களை நீ காண்பாய் நாத்தான்வேலே என்று கர்த்தர் சொன்னார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க கண்கள் திறக்கப்பட தேவ சமூகத்துக்கு ஓடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போங்க. உங்க கையில ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற மகத்தான வேத புஸ்தகத்தை அதிகமா வாசிங்க. உங்க கண்களை கர்த்தர் திறப்பார். எல்லாவற்றுக்கு மேல உங்களுடைய மனம் உத்தமமாய் இருக்க கடவது. உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை காணும்படி எஸ்தர் கண்டாள், தாவீது கண்டார், சவுல் ராஜா பெரிய காரியத்தை கண்டார். நீங்களும் இந்த மாசத்திலே பெரிய காரியத்தை காண்பீர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த மாசம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபமனோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, யோவான் 1:50 படி பெரிய காரியங்களை இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு செய்யுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணி கனம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய படிப்புல, தொழில்கள்ல, வேலையில, சுகபலத்துல, உறவுகள், கர்த்தர் பெரிய காரியங்களை காணும்படி ஆண்டு உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாம எல்லா காரியத்திலும் ஜெயத்தை சுதந்தரிக்கும்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கனம் பண்ணுவீராக. உங்க பிள்ளைகளுடைய வருத்தங்கள், வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் இன்றே நீங்கி போகட்டும். ஆண்டவர் அற்புதத்தை உங்க பிள்ளைகளுக்காக செய்யுங்க. சாட்சியா மாத்துங்க. சந்தோஷத்தினால நிரப்புங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள பெரிய தேவ சமாதானம் கடந்து வரட்டும். உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.